மஞ்சூரியன் இது வரைக்கும் வீட்டில் பண்ணதே கிடையாது. நானும் பண்ணணும்னு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்கவே இருக்காது. இந்த சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் ஆனியன் அதெல்லாம் வந்துட்டு ஸோ இதெல்லாம் போய் வெளியே இன்றைக்கி வாங்கிட்டு வந்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 1/2 kg மார்னிங் சிக்கன் தம்பி எடுத்துகிட்டு வந்துருந்தான். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, சிக்கன் 65 மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் மைதா இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததை அப்படியே தனியாக வச்சு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது போடுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பெருசாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். இப்போ அதே பேன்லேயே வந்துட்டு கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் போட்டுட்டு அதையும் நல்லா தாளித்து விட்டுட்டு அது கூட கறி மசாலா பொடி, சிக்கன் 65 பொடி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். தென் சோயா சாஸ் வந்துட்டு போட்டுட்டு அதையும் நல்லா டீப் ஃப்ரை கூடவே கேப்சிகமும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்லாம் தேவையில்லை, லைட்டாக இது பண்ணாலே போதும். 2 வதக்கிட்டு சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சு. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி கடைசியாக டொமேட்டோ சாஸும் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சு. அதை சும்மா லைட்டாக ஊற்றிட்டு நீங்கள் இறக்கிட்டாலே போதும். ரொம்ப வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும்ல அவசியம் இல்லை. ஸோ உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.